கூட பைடன் ஒரு ப்ரெஸ் மீட்டில் பேசினார். உலகத்தில் இருக்க எல்லா அரசியல்வாதியும் அப்படி தான் இருப்பாங்க. ஏன்னா இங்கே ஒரு அரசியல்வாதி கூட வெங்காயம் சாப்பிட மாட்டேன், உருளைக்கிழங்கு சாப்பிட மாட்டேன், வடை சாப்பிட மாட்டேன்லாம் பேசிக்கிட்டு சம்மந்தமே இருக்காது. அதே மாதிரி தான் யூஎஸில் பைடனும் பேசியிருக்காரு. இன்ஃப்ளேஷனுக்கு நான் காரணம் இல்லைங்க, சூப்பர் மார்க்கெட்டில் விலையை கூட விற்கிறாங்க, அதனால தான் இன்ஃப்ளேஷன் விலைவாசி உயர்வு காரணம் குரோசரி மார்க்கெட் தான், மார்க்கெட் கார்பரேஷன் தான், அவங்க விலையை குறைச்சி வச்சா குறைஞ்சிட போகுது, என்ன எதுக்கு கேட்குறீங்க அப்படின்னு ப்ரெஸ் மீட்டில் பேசியிருக்காரு. அவர் மட்டும் இல்லைங்க, கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ தஞ்சை சைக்ளோனுக்கு எவ்வளவோ அமௌண்ட்டு கொடுத்தாருன்னு வாட்ஸ்அப்பில் இருந்து ஃபேஸ்புக்குள்ளே சோசியல் மீடியா ஃபுல்லாக வதந்தியை கிளப்புனாங்களே, தமிழன் ஷேர் பண்ணு கூட சொன்னாங்களே, அந்த ஜஸ்டின் ட்ரூடோவும் பேசியிருக்காரு. குரோசரி மார்க்கெட்டில் விலையை குறைக்கலைன்னா டாக்ஸ் அதிகப்படுத்துவேன்னு அவர் பேசியிருக்காரு. ஸோ அந்த மாதிரி உலகத்தில் தலைவர்கள் பேசியிருக்காங்க. சரி, ஓகே, அவங்க தலைவர்களும் அப்படி தான் பேசுவாங்க போல். ஸோ விலையை குறைச்சி அவங்களோட